மக்கள் நீதி மய்யம் திமுக தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அஜய் மீண்டும் இணைப்பில் இணைகிறார். அஜய், சொல்லுங்க, முதலமைச்சரை திரு கமல்ஹாசன் சந்தித்த நிலையில் மக்கள் நீதி மய்யம் 2 தொகுதிகள் கேட்ட நிலையில் ஒரு தொகுதியை ஒதுக்கி ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் ரம்யா. திமுக மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கிடையே தொகுதி உடன்பாடு தற்பொழுது கையெழுத்தாக இருக்கிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சி தொடர்ந்து 2 தொகுதிகளை கேட்டு வந்த நிலையில் ஒரு தொகுதி மக்கள் நீதி மய்யத்திற்கு தற்போது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதி என்ன என்பது பின்னர் தெரிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தொடர்ந்து மக்கள் நீதி மய்யம் கட்சியும் திமுகவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் கடந்த 2-3 தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். தற்பொழுது முதன்முறையாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் முதன்முறையாக சந்தித்திருக்கிறார்கள். அந்த சந்திப்பிலேயே கையெழுத்தாக ஆயிருக்கிறது. குறிப்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சி 2 தொகுதிகளை கேட்டு வந்த நிலையில் ஒரு தொகுதி கையெழுத்தாக இருக்கிறது. தொடர்ந்து டார்ச் லைட் சின்னத்தில் தான் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த திமுக தரப்பில் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனாலேயே தொடர்ந்து தொகுதி உடன்பாடு என்பது நீடித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டு தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகி இருக்கிறது. தொடர்ந்து மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன், பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர், மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் வருகை தந்து தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள். அந்த சந்திப்பிலேயே இந்த தொகுதி உடன்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 2 தொகுதிகளை மக்கள் நீதி மய்யம் கட்சி கேட்டு வந்த நிலையில் தான் தற்பொழுது ஒரு தொகுதி உறுதி என்பதையும் அந்த ஒரு தொகுதி கையெழுத்தாகி இருக்கிறது என்பதையும் நம்மால் தற்பொழுது பார்க்க முடிகிறது. ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அஜய். மக்கள் நீதி மய்யம் திமுக தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. மக்கள் நீதி மய்யம் 2 தொகுதிகள் கேட்ட நிலையில் ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதி மய்யம் தனிச்சின்னத்தில் போட்டியிடவும் ஒப்பந்தம். மக்கள் நீதி மய்யம் 2 தொகுதிகள் கேட்ட நிலையில் ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யம் 2 தொகுதிகள் கேட்ட நிலையில் ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இடம்பெற்ற மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதி மய்யம் 2 தொகுதிகள் கேட்ட நிலையில் ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை பெறுவதற்காக மீண்டும் அஜய் செய்தியாளர் இணைப்பில் இணைகிறார். அஜய், சொல்லுங்க, கூடுதல் விவரங்களை பகிருங்க. வணக்கம் ரம்யா. திமுக மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கிடையே ஒரு மாநிலங்களவை உடன்பாடு கையெழுத்தாகி இருக்கிறது. அதாவது தொடர்ந்து மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே மறைமுகமாக கூட்டணி ஏற்கனவே பல நாட்களுக்கு முன்பாக தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது நேரடியான சந்திப்பு என்பது தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருக்கும் இடையான முதல் சந்திப்பு ஏற்பட்டது. அந்த முதல் சந்திப்பிலேயே தற்பொழுது ஒரு ராஜ்யசபா சீட், அதாவது மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட
தொகுதிகளில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் பிரச்சார பணிகள் மேற்கொள்ளவும், அதாவது வருகின்ற 2025ஆம் ஆண்டு நடைபெற உள்ள மாநிலங்களவை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்குவது எனவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார். அதன்படி பார்த்தோம் என்றால் தொடர்ந்து மக்கள் நீதி மய்யம் கட்சி ஒரு கோவை தொகுதி, ஒரு தென் சென்னை மற்றும் ஒரு மாநிலங்களவை தொகுதி கேட்டு வந்தது. அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது 2 தொகுதிகள் ஒதுக்கப்படாத நிலையில் தற்போது ஒரு மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை தொகுதி என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநிலங்களவை தொகுதி என்பது பார்த்தோம் என்றால் நேரடியாக இந்த மாநிலங்களவை தொகுதி என்பது மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசனுக்கு இருப்பதாகவே பல தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளது. ஏனென்றால் தற்பொழுது மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு நடந்த ஆண்டு விழாவில் கூட நாடாளுமன்றத்தில் நம்மவர் என குறிப்பிட்டு அந்த மக்கள் நீதி மய்யம் கட்சியின் அந்த அறிவிப்பு பலகையில் கூட வெளியிட்டது. அதைத் தொடர்ந்துதான் தற்போது மாநிலங்களவை ராஜ்யசபா சீட் என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ராஜ்யசபா சீட் என்பது தொடர்ந்து பார்த்தோம் என்றால் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசனுக்கு இருப்பதாகவே தான் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு டாக்டர் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்பதையும் மக்கள் நீதி மய்யம் வலியுறுத்துவது. ஆனால் திமுக தரப்பில் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்பதையும் தொடர்ந்து சொல்லி வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இரண்டும் இல்லாத வகையில் இந்த மாநிலங்களவை சீட் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேமுதிக கட்சிக்கும், மதிமுக கட்சிக்கும் ஒரு மாநிலங்களவை சீட் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்தது. ஆனால் அவைக்கு இன்னும் காலக்கெடு இருப்பதாக தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் தற்போது மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ராஜ்யசபாவில் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அஜய். திமுக கூட்டணிக்கு மக்கள் நீதி மய்யம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடும் கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திரு ரவீந்திரன் துரைசாமி அரசியல் விமர்சகர் நம்முடன் தற்பொழுது இணைப்பில் இணைகிறார். ரவீந்திரன் துரைசாமி வணக்கம். இன்று காலை மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமலஹாசன் முதலமைச்சர் திரு ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. உங்களுடைய பார்வை என்ன? ஒரு மக்களவை, ஒரு மாநிலங்களவை என்று ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. கமலஹாசனை பொறுத்தவரையில் ஒரு பிரச்சார வலிமை தமிழகத்தில் தெளிவாக கொண்டவர். வாக்கு வலிமை என்று பார்த்தால் கடந்த மக்களவை தேர்தலில் சுமார் 4% வாக்குகளை கமலஹாசன் எடுத்திருந்தார். மேலும் அந்த வாக்குகள் அவர் மீது பற்றுதல் கொண்ட வாக்குகள், அவர் மீது அபிமானம் கொண்ட வாக்குகள். இந்த வாக்குகளை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பெரிய அளவு தன் பிரச்சாரத்தின் மூலமாக திமுக அணி காங்கிரஸ் வேட்பாளர் EVK இளங்கோவனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருந்தார். மேலும் அவருடைய பிறந்த நாள் அன்று திமுக கழகத்தை சேர்ந்த 2 சக்தி வாய்ந்த அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியம் என்ற 2 சென்னை நகரில் உள்ள பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ் கமலஹாசன் பிறந்த நாளில் மு.க. ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் கலந்து கொண்டு கமலஹாசனை சிறப்பித்தார்கள். அந்த வகையில் கமலஹாசனை ஒரு பிரச்சார மிக்கவராக, ஒரு வாக்கு பலம் மிக்கவராக, எதிர்ப்பு வாக்குகள் இல்லாத ஒரு சக்தியாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கருதுகிறார். அந்த கருத்தை நாம் தொடர்ந்து கூறி வந்தோம். அந்த கருத்தை இன்று உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் 1+1 என்ற அடிப்படையில் கமலஹாசன் அவர்களுக்கு திமுக அணியில் தொகுதி பங்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திமுக அணியை பொறுத்தவரையில் முதலில் தங்களுக்கு முழுமையாக இருப்பவர்களை முடித்துக் கொண்டு அடுத்து கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யத்தின் தொகுதி ஒதுக்கீடு செய்வார்கள் என்று கருதினோம். அதுபோல் தெளிவாக செய்திருக்கிறார்கள். இது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் பலன் அளிக்கக்கூடிய ஒரு தேர்தல் உடன்பாடு. அது மட்டுமல்ல, கமலஹாசன் அவர்களுக்கும் மிகுந்த பலனை அளிக்கும். பொது வாழ்வில் கமலஹாசன் ஒரு வெற்றியை ஈட்டி இருக்கிறார். ஒரு தியாக குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த வெற்றியை ஈட்டியதற்கு மகிழ்ச்சி. உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரவீந்திரன் துரைசாமி. திமுக கூட்டணிக்கு மக்கள் நீதி மய்யம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடும் என்று கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் இடம்பெற்ற மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தலில்
நான் போட்டியிடுவதாக இல்லை, என் கட்சியும் எப்படித்தான். ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும். இது பதவிக்கான விஷயமே அல்ல, நாட்டுக்கான விஷயம் என்பதனால் நான் எங்கு கை குலுக்க வேண்டுமோ அங்கு கை குலுக்கி இருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் ஒப்பமிட்டிருக்கும் எங்கள் அறிக்கையை இவர்கள் மாண்புமிகு முதல்வரும் என்னுடைய கையெழுத்தும் இருக்கும். இந்த அறிக்கை நீங்க வந்து படித்து காட்டு. தேர்தலில் நான் போட்டியிடுவதாக இல்லை, என் கட்சியும் எப்படித்தான். ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும். இது பதவிக்கான விஷயமே அல்ல, நாட்டுக்கான விஷயம் என்பதனால் நான் எங்கு கை குலுக்க வேண்டுமோ அங்கு கை குலுக்கி இருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் ஒப்பமிட்டிருக்கும் எங்கள் அறிக்கையை இவர்கள் மாண்புமிகு முதல்வரும் என்னுடைய கையெழுத்தும் இருக்கும். இந்த அறிக்கை நீங்க வந்து படித்து காட்டு.